வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நாம் சென்னை அயனாவரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலை தான் தரிசிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். அயனாவரம் பகுதியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில் சென்னை நகரின் அயனாவரத்தில் அமைந்துள்ள சிவபெருமனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் ஆகும். மூலஸ்தான தெய்வம் காசி விஸ்வநாதர் என்றும் அன்னை காசி விஷாலாட்சி என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் மெட்ராஸ் குஜராத்தி சமூகத்தின் டவுகர் குலத்தால் கட்டப்பட்டது மற்றும் கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும் இது. இந்த கோவில் மேடவாக்கம் டேங்க் ரோட்டிற்கு அருகிலும் அயனாவரம் பேருந்து நிலையத்தை ஒட்டியும் அமைந்துள்ளது. அயனாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் சென்னையின் முக்கிய இடத்தில் அமைந்திருப்பதால் தனியார் போக்குவரத்து, பொது போக்குவரத்து அல்லது ஆட்டோ, கார் மூலமாக எளிதில் இக்கோவிலை நாம் அடையலாம். பெரிய நுழைவு வாயிலுடன் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலவரான காசி விஸ்வநாதர் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். அன்னை காசி விஷாலாட்சி தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறார். பிரம்மா, மகாவிஷ்ணு, நடராஜர், சிவகாமி அம்மன், பைரவர், தட்சிணாமூர்த்தி, தேவி துர்கை அம்மன், பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, விநாயகர், நாகலிங்கம் மற்றும் ஸ்ரீ முருகன், ஆஞ்சநேயர், சண்டிகேஸ்வரர், நவகிரகேஸ்வரர் சன்னதிகள் மற்றும் சூரிய கடவுளும் கோவில் வளாகத்தில் உள்ளனர். இந்த கோவில் குஜராத்தி வம்சாவளியைச் சேர்ந்த டவுகர்ஸ் குலத்தாரால் கட்டப்பட்டது என ஏற்கனவே கூறியிருந்தேன். இக்கோவிலுடன் தொடர்புடைய புராணத்தின்படி இக்கோவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. டவுகர் குலத்தைச் சேர்ந்த 2 குஜராத்தி பெண்கள் ராம்கோர்பாய் மற்றும் ரத்னாபாய் சகோதரிகள் செல்வந்தர்களாக இருந்தனர். இவர்கள் வாரணாசிக்கு புனித யாத்திரை சென்று அங்கிருந்து 2 சிவலிங்கங்களை கொண்டு வந்தனர். ஒன்று மின்ட் தெருவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது, மற்றொன்று இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இக்கோவில் ஆகும். இக்கோவில் அழகிய குளத்துடன் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில் நீதியரசர் பத்மநாபன் கமிட்டியால் பட்டியலிடப்பட்ட 400 பாரம்பரிய கட்டமைப்புகள் மற்றும் கோவில்களில் ஒன்றாகும். இது ஒரு பழமையான கோவில், மேலும் இது சென்னையின் ஒரு முக்கிய அடையாளமாகும். இக்கோவிலின் தரிசன நேரம் காலை 6 மணி முதல் பகல் 11 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும். நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.